ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி போடணும் அப்படின்ட்டு தெரியாதவங்க இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட்டுக்கு தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பாவோடது. அண்ட் என்னோடய எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பார்த்து என்னோடய ஃப்ரெண்டோட குட்டி பாப்பாவோட இந்த டிஷர்ட் தான் தந்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போடுற டிஷர்ட் தான். ஸோ அந்த பாப்பாவுக்கு ஜஸ்ட் ஒரு மிக்கி மவுஸோட கார்ட்டூன்லலாம் அது ஒரு பேண்ட் வச்சுருக்கும் தலையில், அந்த பேண்டு தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த பாப்பாவுக்கு ஒரு ஸ்லைடு இருந்துச்சு கிட்ட, ஹேர் கிளிப் மாதிரி ஒன்று அந்த பாப்பா கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை தான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வேணும், இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வேண்டாம், கொஞ்சம் சரிஞ்சு இருக்க மாதிரி வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கோர்த்தெடுக்க வேண்டியது தான். நான் வந்து அவங்களோட ஹேர் கிளிப் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் வித் ரெட்டு, லைட் மெரூன் ஷேடும் டார்க் மெரூன் ஷேடு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த கலர் த்ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து தைச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு க்ராஸாக ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டெப்பு கீழே இந்த மாதிரி நம்ம வந்து குத்தி எடுத்துக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து மேலே கொண்டு போகணும், அவ்வளோதான். அந்த அவங்க வந்து ஸ்லாண்டிங்காக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்லாண்டிங்காக தான் பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட்டாக பண்ண போகிறதில்ல, ஸ்லாண்டிங்காக தான் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்து கீழே நம்ம ஸ்டிச் பண்ணால் அந்த பக்கம் மேலே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ க்ராஸில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கொஞ்சம் குட்டியாக இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது அவங்களுக்கு நாளைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கேன். அண்ட் இந்த ஒரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா அந்த பாப்பா வீட்டுக்கு வியர் பண்ணுற டிஷர்ட் தான். ஸ்டில் அந்த பாப்பாவுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான். அண்ட் இந்த ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ராக், கவுன் இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஈவன் டிஷர்ட்ஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட பேக்கில் நெக் டிசைனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் கீழே நீங்கள் டிசைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே இந்த ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியான ஒரு டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன்ஸ் போட்டுட்ருக்கோம், அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்டில். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 30 days சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க. என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஏதாவது டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 30 days சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 100 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ 100 days சேலஞ்ச் வந்து போயிட்டுருக்கு, 90 days முடிஞ்சிருக்கு. இன் பிட்வீனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வீடியோஸ், த்ரெட் ஒர்க், பீட்ஸ் ஒர்க் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு டிஷர்ட்டுக்கு இந்த ஒர்க் நான் பண்ணுறதுனால சரி அதே வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் அதே வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த டிசைன் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்டு நீங்கள் வந்து ஒரு ரஃப் கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மல் கிளாத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது எம்ப்ராய்டரி டிசைனுக்கு எப்படியெல்லாம் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன், வீடியோவாக போட்டிருக்கேன், தம்ப்நெயிலில் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து டபுள் கலர் தான் கொடுத்துருக்கேன். அவங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போதே. நைட்டு பண்ணது நல்ல லைட்டோட எஃபெக்டில் இது வந்து கரெக்டாக தெரியுதா அப்படின்ட்டு எனக்கு தெரில, ஸ்டில் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடைசியாக இருந்த அந்த த்ரெட்டோட அந்த எண்டை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். ஸோ அதோட மிடில் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ திரும்ப ஒரு 2-3 வாட்டி நீங்கள் சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி அந்த ஹேர் கிளிப்போட அதே எக்ஸாக்ட் ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் அந்த ஹேர் கிளிப் பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு கொடுத்து விடலை, ஒன் டைம் காமிச்சிருந்தாங்க. ஸோ நான் அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். கொடுத்து விட்ருந்தா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு அதையும் காமிச்சிருப்பேன். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு காமிச்சிருப்பேன். பட் அவங்க கொடுத்து விடலை, அதனால் நான் வந்து என்னால் காமிக்க முடியல. ஆக்சுவலி அந்த பாப்பா பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணலை, அந்த பாப்பாவுக்கு வேணும் அப்படின்ட்டு இடம் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்கிட்ட தரல, ஜஸ்ட்டு வந்து நான் நேரில் பார்க்கும்போது ஜஸ்ட்டு காமிச்சாங்க, அவ்வளோதான்.
ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது ரொம்பவுமே ஈஸின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ், குர்த்திஸோட ஸ்லீவ்ஸ், அதுக்கப்புறம் நெக் இதுக்கெல்லாமே இந்த டிசைன் வைக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட அந்த கீழே வந்து அந்த 2 சைடும் கொஞ்சமாக தொங்குற மாதிரி ஹேங் ஆகிட்டு இருக்க மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அந்த லென்த்துக்கு கொடுத்துக்கோங்க. அட் ஃபஸ்ட் நான் வந்து கொஞ்சம் நீளமாக கொண்டு வர்றதுக்கு பதிலாக குட்டியாக கொடுத்துருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்றபடி கொடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் அட் அ டைமில் கொஞ்சம் லென்த்தியாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு வந்தாலும் ஓகே தான். எப்படினாலுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் ஹேர் கிளிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நீங்கள் இப்போ ஒரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ளெயினாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஷர்ட்டில் நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் இல்லை கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்டாண்டர்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளைன் டிஷர்ட், ப்ளைன் குர்த்திஸ், ப்ளைன் கவுன் இதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். குட்டி ஹார்ட்டு, குட்டி ஃப்ளார் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ப்ளைன் ஷர்ட்ஸு, டிஷர்ட் இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஈவன் ஸ்கர்ட்டுக்குமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதோட மிடில் போர்ஷனில் நம்ம இன்னொரு கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லைட் பிங்க் கலர் எடுத்து மிடில் வந்து ஒரு டாட் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். அதுக்காக தான் ஆக்சுவலி அதில் ஒரு ஸ்டோன் இருந்துச்சு அவங்க காமிச்சதில் பிங்க் கலரில். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாகவே நம்மளோட த்ரெட்டை கோர்த்து நம்ம சின்னதாக ஒரு நாட் போடுறோம். ஸோ நீடிலோட எண்டில் இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்து அதை திருப்பி இந்த மாதிரி குத்தி பின்னாடி இழுத்து எடுத்தால் போதும். ஸோ குட்டியாக நம்ம ஒரு டாட்டு மாதிரி, ஸோ அது ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம முடிச்சிட்டோம் நம்மளோட ஒர்க்கை. ரொம்ப சிம்பிளான பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்ட்ரி ஒர்க். ஈவன் பிகினர்ஸாலுமே ட்ரை முடிகிற மாதிரி ஒரு ஒர்க் தான். ஸோ இப்போ இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஃப்ரேமை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அவங்க கேட்ட மாதிரி சரிஞ்சு டிசைன் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சரிச்சு தான் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம கொடுக்கல. அவங்க கேட்ட மாதிரி ஸ்லாண்டிங்கில் தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்லாண்டிங்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம். நம்மளோட டிஷர்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்டு நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அவங்க கேட்ட மாதிரியே பக்காவாக நீட்டாக ஸ்லாண்டிங்கில் கிடச்சிருக்கு. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் நீங்களுமே பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாம், ஸ்லாண்டிங்காக கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.